நாளிலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்வில் ஆண்டவர் தமது சமாதானத்தை ஊற்றப் போகிறார். காலமே நீ எழுந்து கடவுளை தூதி நந்து கால தாமதம் நந்தந்து என் மனமே. சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடி ஆட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடி ஆட. என் செல்லமே குழந்தை இயேசுவே என் கையிலே தூக்கியே கொஞ்சமே. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடி ஆட. ஜாலியான மூச்சு விட்டு பூமியை தேடி வந்து எங்களை அணைச்சிக்கிட்ட பாலனே. ஜாலியான மூச்சு விட்டு பூமியை தேடி வந்து எங்களை அணைச்சிக்கிட்ட பாலனே. செல்லமே 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 எங்க கூடவே என்றுமே இருந்துட்டா. எல்லாமே டேக் இட் ஈஸி தான். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடி ஆட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடி ஆட. பவியான மக்களோட பவத்தை மன்னிச்சிட்டு நெஞ்சுல அணைச்சிக்கிட்ட பாலனே. பவியான மக்களோட பவத்தை மன்னிச்சிட்டு நெஞ்சுல அணைச்சிக்கிட்ட பாலனே. சொந்தமே 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 இனி சோகமே இல்லையே வாழ்விலே. என்றுமே லைஃப்ல ஹாப்பி தான். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடி ஆட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடி ஆட. என் செல்லமே குழந்தை இயேசுவே என் கையிலே தூக்கியே கொஞ்சமே. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடி ஆட. நிர்மலா என் பேரு வெடங்கன்பேர் செபஸ்டியாபுரத்தில் இருக்கின்றத. அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் நான். அப்போ அந்த புக்கு பார்த்ததும் இது என்ன ஏசு அழைக்கிறார் புக்குன்னு அடிக்கடி நான் டிவி பார்க்குறேன். ராஜ் டிவியில் தினகரன் ஐயா ப்ரேயர் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அப்போது நானும் அதில் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி போட்டேன். அப்போ வந்து உங்கள் 2 பிள்ளைங்களும் சேர்த்துருங்க சிஸ்டர்னு சொல்லி பிரதர் சொன்னார். அப்போ அன்னைக்கே என்னால் நான் ரொம்ப கம்மி தான் ஊழியத்துக்கு நான் தாங்குறேன். எங்கள் வீட்டுக்கார் கூலி வேலைனால சாப்பாடு கொடுக்குற காசை வச்சு தான் நான் மாசானா என் 2 பிள்ளைங்களுக்கு அனுப்பிடுறேன். அப்படின்னு பார்க்கும்போது என் பிள்ளைங்க 2 பேருக்கும் டியூஷனே அனுப்புதில்லை பிரதர். டியூஷனே அனுப்பாததுனால என் பிள்ளைங்களுக்கு வந்து ஜபத்தினால ஆண்டவர் எல்லாத்துக்கும் சாட்சி சொல்கிறேன். ஜபத்து மூலமா எல்கேஜிலேருந்து பிகாம் பாஸ் பண்ணுற வெளியிலோ என் பையனுக்கு நான் வந்து அவனை சொல்லி அனுப்பிடுவேன். காலையில் இருந்தவொன்னா பைபிள் படி நீ ஜெபம் பண்ணா கூட உனக்கு ஜீசஸ் காலேஜில் இருக்கிறவங்க காலையிலையும் சாயந்தரம் 2 பேரையும் ஜெபிக்கிறாங்க.
அந்த ஜெபம் உன்னை தாங்குது, நானும் ஜெபிக்கிறேன். அப்ப நீயும் அதே மாதிரி ஆண்டவருக்கு சாட்சியுள்ள மகனா, ஒரு ஊழியக்கார மகனா வரணும்னு என்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் நான் அறிவுரை சொல்லியிருக்கிறேன். மற்ற குழந்தைங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன். நான் என்னுடைய எல்லா தேவைக்கும் உடனடியா நான் ஜீசஸ் கால் ப்ரே பண்ணிடுவேன். ஜீசஸ் காலத்துக்கு லெட்டர் எழுதுவேன். பால் தினகரன் ஐயாக்கிட்ட எங்களுக்கு ரிப்ளை வரும். அந்த லெட்டருக்காக நான் ஆவலா காத்துட்டு இருக்கேன். அந்த லெட்டர் வந்தது பார்த்தீங்கன்னா என் மனசு ஒரு நல்லா நிறைஞ்சிடும். நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு நல்ல ஒரு விஷயத்தை உங்க துக்கம் சந்தோஷமா மாறிடும் சொல்லும் போது அப்ப அதுக்கு மேல அந்த கவலையெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன், தூக்கப்பட்டுறேன். ஆண்டவர் நமக்காக இருக்கும்போது நமக்காக ஊழியக்கார பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்க, நம்ம ஏன் கவலைப்படணும்னு சொல்லிட்டு விட்டுருவேன். அப்படின்னா என் மனசுல ஒரு தைரியம், நானும் ஜெபிக்கிறேன், ஊழியக்கார பிள்ளைங்களும் ஜெபிக்கிறாங்க, தினகரன் நாயர் குடும்பமும் ஜெபிக்கிறோம். இப்ப இவங்க நம்ம குடும்பத்தோட இருக்கிறாங்க, நம்ம அவங்க குடும்பத்துல ஒருவரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியம். எத்தனையோ அதிசயங்களை ஏசப்பா எனக்கு செஞ்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு முதலாம் நன்றி சொல்றேன். இரண்டாவது பால் தினகரன் ஐயாவுக்கு நன்றி சொல்றேன். இயேசு அழைக்கிறார் ஊழியமானது டாக்டர் பால் தினகரன் அவர்களுக்கு தேவன் வழங்கிய தரிசனத்தின்படி உலகம் முழுவதும் வாழும் மக்களை இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுத்தவும், அவர்கள் வாழும் பிராந்தியங்களிலேயே ஜப கோபுரங்களை ஆரம்பித்து அதன் மூலம் ஒரு ஆன்மாவும் தொலைந்து போகாமல் பார்த்துக் கொள்வதோடு மக்களின் ஆன்மீக தேவைகளையும் அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளிலிருந்து விடுபட தீர்வையும் துயருவோருக்கு ஆறுதலையும் வழங்கவும் மொத்தத்தில் ஒரு அடைக்கல பட்டணமாக திகழ்ந்து வருகிறது. இந்த வருடத்தில் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் அக்டோபர் மாதம் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய மாதம். தமிழகம், தெலுங்கானா, கேரளா ஆகிய மாநிலங்களில் ஜப கோபுரங்கள் ஆரம்பிக்கப்படவும், மக்களோடு இணைந்து அன்பின் ஊழியம் செய்யவும் தேவன் டாக்டர் பால் தினகரன் அவர்களையும் சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்களையும் வல்லமையாக பயன்படுத்தி வருகிறார். தேவ சித்தத்தின்படி இயேசு அழைக்கிறார் 67வது ஜப கோபுரத்தை கோடை வாசஸ்தலமாகிய ஊட்டி பகுதியில் அக்டோபர் மாதத்தில் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் பல்வேறு சபை தலைவர்களோடு இணைந்து திறந்து வைக்க தேவன் கிருபை புரிந்தார். ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினால் இந்த 55வது இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரத்தை ஊட்டியில் இன்று திறப்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் பெரிய கிருபை. அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இது இந்தியாவில் 55வது ஜபகோபுரம், உலக அளவிலே 67வது ஜபகோபுரம். இந்த ஜபகோபுரத்தை ஆண்டவர் இயேசு சிலுவையில் பட்ட பாடுகளின் அடிப்படையில் இன்னும் அந்த பாடுகளின் வழியாக கடந்து சென்று மரணத்தை வென்று உயிரோடு எழுந்த அவருடைய வல்லமையின் அடிப்படையில் இந்த இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரத்தை சகல ஜனங்களும் அதன் மூலம் ஆசீர்வாதம் பெறும்படி dedicate the 55th prayer tower in India and the 67th prayer tower of the world in Ooty. உதகையில் குறிஞ்சி பூக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. வருஷத்துக்கு 12 ஒரு டைம் தான் அது பூக்கும். ஆனால் இந்த இதில் ஜெபகோபுரம் இந்த செஞ்சுரியில் ஒரு பூவாக பூத்து எங்கள் கூட மலையில் நீலமலையில் ஒன்றாகி அந்த நீலமலையோட ப்ளூ மவுண்டன்ஸ் கூட ஒன்றாகி அது இருக்கிறது போது நாங்களும் குறிஞ்சி பூ போல மகிழ்கிறோம். அநேக உடைக்கப்பட்ட உள்ளங்கள் அழுகிறதுக்கு இடலாமல் இருந்த ஒரு சமயத்தில் ஒரு பெரிய கர்த்தருடைய கிருபையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்திருக்கார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊட்டி ஜெபகோபுரத்திலே நாம் ஜெபிக்க 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 இந்த வட்டாரம் முழுவதிலும் ஆண்டவருடைய வெளிச்சம் வருவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். மூடின கம்பெனிகள் எல்லாம் திறக்கப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த கம்பெனி திறக்கிறதோ இல்லையோ, ஆண்டவர் நூறத்தனையான கம்பெனிகளை கொண்டு வருவார். பெரிய பெரிய கம்பெனி இல்லை, சின்ன சின்ன கம்பெனி, ஆனால் பெரிய ப்ராஃபிட் உள்ள கம்பெனிகளை ஆண்டவர் கொண்டு வர போகிறார். அதில் உங்கள் பிள்ளைகள் செழிப்போடு வாழ்ந்திருக்கும்படி செய்வார். உங்களையே உங்கள் பிள்ளைங்களையே அந்த கம்பெனிகளை ஆரம்பிக்கும்படியாகவும் செய்ய. உலக மக்களின் சுற்றுலா தலமான ஊட்டியில்
இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம் உங்களின் ஆசீர்வாதத்திற்காக திறக்கப்பட்டுள்ளது. தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை நேரடியாக வரும் உங்களுக்காக மனதிற்கத்தோடு பிரார்த்தனை எடுக்க எங்களது ஜெப வீரர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். யாவரும் வாருங்கள், இறைவன் இயேசுவிடமிருந்து அற்புதங்களை பெற்று செல்லுங்கள். இயேசு அழைக்கிறார் ஊட்டி ஜெபகோபுர முகவரி ஹோட்டல் நடராஜ் காம்ப்ளெக்ஸ் 18 ரோடு ஊட்டி 1. திரையில் காணும் தொலைபேசி எண்ணையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதும் நாம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கும் விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை குறித்தும், கர்த்தரை இன்றைக்கு உறுதியாக பிடித்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார், எனக்கு அதிசயத்தை செய்வார் என்று அவரை உறுதியாக படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாம் விசுவாசம் வைக்கும் போது தேவன் தரும் சந்தோஷத்தை குறித்தும், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? பெரிய சமாதானத்தை, பெரிய சந்தோஷத்தை கொடுப்பதாக இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். ஊட்டியில் நடைபெற்ற பங்காளர் கூட்டத்தில் சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்கென வழங்குகிறோம். பார்த்து பாக்கியம் பெறுங்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் ஒரு அருமையான வார்த்தையை கொடுக்கிறார். ஏசாயா 26:3 படி, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மந்தை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்று வேதம் சொல்கிறது. அப்படியே நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரை உறுதியாக பிடித்திருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? அவர் உங்களுக்கு பூரண சமாதானத்தை கொடுப்பார், பூரண சமாதானத்தை கொடுப்பார். எனக்கு அருமையானவர்களே, அப்படி இந்த நாளிலே சாட்சி சொன்ன ஒவ்வொரு பேரையும் நாம் கேட்டிருக்கிறோம். ஆண்டவரையே பிடித்து கொண்டு நாங்கள் ஜெபித்தோம் ஜெபித்தோம் ஜெபித்தோம், விடாமல் ஜெபித்தோம். கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? அதே போல் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். எங்களுடைய மகள் ஸ்வீட்டி அப்படி தான். ஒரு காரியம் வேணும்னா எங்களை நல்லா பிடிச்சிக்குவோம். காலையிலே எழும்பின உடனே அம்மா எனக்கு பல்லு விளக்கி விடுங்க என்று சொல்வாள், சின்ன வயதாக இருக்கும் பொழுது. அப்புறம் சாப்பாடு ஊட்டி விடுங்க என்று சொல்வாள், குளிப்பாட்டி விடுங்க என்று சொல்வாள். முழு நேரமும் அம்மா 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 என்று பிடித்து கொள்வாள். ஹோம்ஒர்க்கும் நான் தான் செய்யணும். அதனால் அவளுக்கு பெரிய சமாதானம், எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாள். எனக்கு அருமையானவர்களே, அப்படியே ஆண்டவர் உங்களுக்கு பெரிய சமாதானத்தை, பெரிய சந்தோஷத்தை கொடுப்பதாக இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்படித்தான் நாங்கள் சமீபத்தில் சிங்கப்பூர் போன பொழுது ஒரு அருமையான சகோதரி வந்து அருமையாக சாட்சி சொன்னாங்க. இதுக்கு முன்னால் ஒரு கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன். அப்போது முகமெல்லாம் வெள்ளை தழும்பு. என்னுடைய வேலை செய்கிற இடத்துல எல்லாரும் என்னை கேலி பண்ணுவாங்க. ஒரு பெயரை சொல்லி என்னை அழைப்பார்கள். எனக்கு ஒவ்வொரு முறையும் அப்படி அவர்கள் என்னை பெயர் சொல்லி அழைத்து கேலி செய்யும் பொழுது வேதனையாக இருக்கும். நான் ஆப்ரேஷன் தியேட்டரில் நின்று உதவி செய்ய வேண்டிய வேலையில் இருந்தேன். அந்த நேரங்களில் முகம் முழுவதையும் மாஸ்க் போட்டுக்கொள்வேன். அப்படியாவது என் முகத்தை மறைச்சிக்கலாம் என்று நான் யோசிப்பேன் என்று அவர்கள் சாட்சி சொன்னார்கள். இந்த வேதனையோடு நான் இந்த கூட்டத்திற்கு வந்திருந்தேன். எல்லாரும் ஜெபம் பண்ணி முடித்து விட்டு போய்விட்டார்கள். கடைசி நபராக நான் உங்களிடத்தில் வந்து ஜெபம் பண்ணேன். சிஸ்டர், எனக்கு நீங்கள் ஜெபம் பண்ணால் கர்த்தர் சுகம் தருவார் என்று வந்து ஜெபம் பண்ணேன். அந்த நேரத்தில் கர்த்தர் என்னை தொட்டார் என்று ஒரு முழு நம்பிக்கையோடு வீட்டிற்கு புறப்பட்டு போனேன். கர்த்தரை நான் உறுதியாக பிடித்து கொண்டேன் என்று சொன்னார்கள். அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் நான் கண்ணாடியில் என் முகத்தை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு சுகத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஜெப எண்ணெயை பூசி ஜெபிப்பேன் என்று சொன்னார்கள். அதே போல் என்னுடைய நம்பிக்கையின்படி கர்த்தர் எனக்கு இன்றைக்கு முழு சுகத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார்கள். எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் வந்து சாட்சி சொல்லும் பொழுது அவர்கள் முகத்தை பார்த்த பொழுது ஒரு வெள்ளை தழும்பு கூட இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. யார் அவங்கள கேலி பண்ணாங்களோ அவங்க எல்லாம் வந்து
எங்கே போச்சு இந்த வெள்ளை தழும்பு உனக்கு என்று சொன்னார்கள். பல பல என்று முகம் இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, அப்படியே கர்த்தரை இன்றைக்கு உறுதியாக பிடித்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார், எனக்கு அதிசயத்தை செய்வார் என்று அவரை உறுதியாக படித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இல்லாவிட்டாலும் கூட இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்வீட்டி சொல்கிறது போல், அப்பா அப்பா எனக்கு உதவி செய்யும், நீர் தான் எனக்கு எல்லாம், நீர் தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்க வேண்டும், நாமே நம்புகிறேன் என்று சொல்லுவோம். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்லுகிறபடி உங்கள் நம்பிக்கைக்கு இன்றைக்கு ஒரு முடிவை தருவார். இன்றைக்கு ஒரு முடிவை தருவார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் நாம் விசுவாசத்தோடு கர்த்தரை உறுதியாக பிடித்து கொள்வோம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு அருமையான வேலையை தருவார், அழகான குழந்தையை தருவார், அழகான துணையை தருவார். உங்கள் வியாதியை இன்றைக்கே நீங்கும்படி செய்வார். கர்த்தரிடத்திலே வியாதியோடு வந்தவர்களை கர்த்தர் பார்த்து என்ன சொன்னார்? உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று சொன்னார். இன்றைக்கும் நம்ம கர்த்தரிடத்திலே வந்திருக்கிறோம், நம்முடைய அப்பாவிடத்திலே வந்திருக்கிறோம். உங்களை பார்த்தும் கர்த்தர் அதே தான் சொல்ல போகிறார். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, சுகமாயிரு. கர்த்தரை நீங்கள் உறுதியாக பிடித்திருக்கிறபடியால் கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு பெரிய சமாதானத்தை கட்டளையிடுவார். இப்பொழுதும் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எவ்வளவாய் உம்மை நேசிப்பதை நீர் அறிந்திருக்கிறே சுவாமி. உம்மை நேசித்திருக்கிறபடியினால்தான் இங்கு வந்திருக்கிறார்கள் அப்பா. உம்மை உறுதியாக பிடித்து கொண்டது நிமித்தமாக தான் இங்கு வந்திருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு பங்காளர்களையும் கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நாம் நம்மையே ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? பங்காளர்களாக மாத்திரமல்ல, நாம் ஜெபிக்கிறவர்களாகவும் மாறும்படியாக கர்த்தரிடத்தில் கேட்போம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை கனம் பண்ணும்படியாக உங்களை நிரப்புவார். கர்த்தருடைய வல்லமையினாலே நிரப்புவார். நாம் அனைவரும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. என்னை நீர் ஆட்கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் நீர் என்னை நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்பும் சுவாமி. நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, இப்பொழுது கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக நிரப்பி கொண்டிருக்கிறார், நிரப்பி கொண்டிருக்கிறார். இறங்குவீராக. ஒவ்வொருவர் தலையின் மீது அபிஷேக தைலத்தை ஊற்றுவீராக, ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. இறங்கட்டோப்பா, இப்படி அபிஷேக தைலம் இறங்கட்டும் சுவாமி. தலையிலிருந்து கால் வரைக்கும் இறங்குவதாக. பிசாசு வெட்கப்பட்டு கீழே விழுவானாக. உங்கள் கால்களின் கீழே நசுக்கப்படுவானாக. எல்லா மந்திர சக்திகளும் எல்லா பொல்லாத ஆவிகளும் இப்பொழுது வெட்கப்பட்டு ஓடுகிறது, ஓடுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பிசாசுகளையும் நான் துரத்துகிறேன், துரத்துகிறேன். எல்லா கண்ணீரும் ஆண்டவரே, அவர்கள் சிந்தின ஒவ்வொரு கண்ணீரும் ஆனந்த சந்தோஷமாக மாறுகிறது, மாறுகிறது. இப்பொழுது நம்புங்கள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் நம்பிக்கைக்கு ஒரு முடிவை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார், உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொழுப்புள்ள பதார்த்தங்களினாலே அவர்களை நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. கொழுத்த கன்றுகளை போல அவர்களை புறப்பட்டு போகும்படியாக நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் சுவாமி. இனிமேல் அவர்கள் கண்ணீர் வடிக்க கூடாது சுவாமி, கண்ணீர் வடிக்க கூடாதப்பா. அவர்களை ஆனந்த சந்தோஷத்தினால் நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. எல்லா கவலைகளும் கண்ணீரும் ஆண்டவரே, அவர்கள் யார் யாரை இழந்தார்களோ அதற்கு சரியாக அவர்களை மகிழ்ச்சியாக்குவீராக,
மகிழ்ச்சியாக்குவீராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கனம் பண்ணும்படி வந்து இறங்கி இருக்கிறீர் சுவாமி, வந்து இறங்கி இருக்கிறீரப்பா. ஒவ்வொருவரின் கரங்களிலே எடுத்து பயன்படுத்துவீராக, பயன்படுத்துவீராக. வல்லமை உள்ள தீர்க்கதரிசிகளாக, வல்லமை உள்ள தீர்க்கதரிசிகளாக நீர் மாற்றுகிறபடியால் உமக்கு நன்றி, நன்றி. கர்த்தருடைய வைராக்கியத்தின் ஆவி இப்பொழுது இறங்குகிறது, இறங்குகிறது. நிரம்புங்கள் பிரியமானவர்களே. நல்ல கையை தட்டி சந்தோஷமாக ஆண்டவரை துதியுங்கள், துதியுங்கள், துதியுங்கள். கர்த்தரே இந்த காரியத்தை இப்பொழுது செய்கிறார். உங்களை மாறுபட்டவர்களாக இப்பொழுது மாற்றுகிறார். ஹல்லேலூயா. வேறு மனுஷனாக நீங்கள் மாறுகிறீர்கள், மாறுகிறீர்கள், வேறு மனுஷியாக மாறுகிறீர்கள். நன்றி அப்பா, நன்றி சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, நம்முடைய வல்லமை நீர் கொடுத்தபடியால் நமக்கு நன்றி அப்பா, நன்றி சுவாமி. ஆண்டவரே, நீரே வந்து இறங்கி இருக்கிறீர் சுவாமி, நீரே இறங்கி இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி சுவாமி. ஒவ்வொருவரையும் உடைய பலத்தினால் நிரப்பி இருக்கிறீர் சுவாமி, நிரப்பி இருக்கிறீரப்பா, நிரப்பி இருக்கிறீர். இன்னும் அதிகமாக அவர்களை ஆசீர்வதிய சுவாமி. இதிலும் பெரிதானவைகளை அவர்கள் பார்க்கட்டும்ப்பா, பார்க்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, இந்த பிரேட்டருக்கும் இந்த பிள்ளைகளை ஆசீர்வாதமாக பயன்படுத்த போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் சுவாமி, ஸ்தோத்திரம் அப்பா. நீ செய்ய போகிற அதிசயமான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. ஆண்டவரே சுவாமி, அவர்கள் வியாதியெல்லாம் இங்கேயே விட்டு விட்டு போகட்டும் சுவாமி. எல்லா வியாதிகளையும் எடுத்து போடுவோப்பா, எடுத்து போடும் சுவாமி. அவர்களை சுகமாக்குவோப்பா, பிள்ளைகளை சுகமாக்கும் சுவாமி. ஒவ்வொரு சருமத்தையும் தொட்டு சுகமாக்குவோப்பா. எல்லா தழும்புகளும் மறைவதாக, மறைவதாக, மறைவதாக. அவர்கள் வேதனை இங்கேயே நீங்கி போகட்டும் சுவாமி, நீங்கி போகட்டும். உம்முடைய பலன் இறங்குவதாக, உம்முடைய சுகம் இறங்குவதாக. ஆண்டவரே, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை தாரும் சுவாமி, தாரோப்பா. அவர்கள் கண்ணீரை துடையோப்பா. நீர் கொடுத்திருக்கிற பெரிய சமாதானத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.